வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு துணைத் தலைவர் திருமிகு ஆண்டாள பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டு விவகாரம், அதில் ஒரு கலப்படம் இருக்கு. விலங்குகளினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு. மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்புன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த நெய் கொடுக்கக்கூடிய ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் மீது இப்போ நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. சோதனை நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல், இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கிற பொழுது ஒரு பக்தி, ஒரு ஆன்மீகம் சார்ந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மோதலாக இது போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் முக்கியமாக நம்ம உணர வேண்டியது என்னென்னா, ஒரு லட்டு விஷயத்தை கூட காரசாரமாக பேச வச்சுட்டாங்க. லட்டுங்கிறது ஒரு இனிப்பு, அதையும் காரசாரமாக பேச வைக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு சனாதன பாபு நாயுடுவா மாறி நிற்கிறார். அப்படிதான் உணரணும். ஏன்னா முந்தி இருந்த சந்திரபாபு நாயுடு இல்லை, இவர் சனாதன பாபு நாயுடுவாக மாறி நிற்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த பிரச்சனையில கலப்படம் உறுதியாக இருக்குல்ல. அது உறுதி செய்தது யாரு? குஜராத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம். குஜராத் என்பது காந்தியின் மாநிலமாக இருந்தது ஒரு காலத்துல. இப்போ அது மோடியின் மாநிலமாக மாறி நிற்கிறது. அப்படின்னா சத்தியத்தின் மாநிலமாக மாறியாச்சு. சத்தியத்தின் மாநிலமாக இருந்தது இப்போ மாறியாச்சு. அதனால மோடி அவர்கள் சொல்லுவதை போல்தான் அந்த அரசு நிறுவனங்கள் கூட ரிப்போர்ட் கொடுக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லை, அந்த வினேத் போகத் விஷயத்துல என்ன பாச்சு, 100 கிராம் எடை அதிகமானதுனால அவங்களோட எல்லா வாய்ப்புகளையும் தட்டி பறிச்சாங்கல்ல. அதுக்கு யார் காரணம்? அவங்க கூட போன டயட்டிஷியன் காரணம் இல்லை. அந்த டயட்டிஷியனுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பா? எனவே இவர்கள் செய்கிற சூழ்ச்சி எல்லாமே நம்முடைய கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு நாம் யூகிக்கக்கூடியதாக தான் இருக்க முடியும். அதனால இப்போ இந்த விஷயம் வெளியில வந்திருக்கு. அப்படிங்கும்போது இது முற்ற முழுக்க சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திர அரசியலில் நிர்வாக திறமையோடு செயல்பட முடியவில்லை. அவர் முற்ற முழுக்க மோடியின் காலடியில் வீழ்ந்து கிடக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். நாம நினைச்சோம் அந்த தேர்தல் முடிவு வந்தப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடியை இயங்க விடாமல் செய்வார்கள் அப்படின்னு. ஆனா இப்போ அப்படி இல்லை. அவர் தான் இவங்களை இயக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு மீண்டும் ஒரு சாட்சியா இந்த லட்டு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. இது முற்ற முழுக்க ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் பார்க்கணும். இன்னும் 5 வருடங்களுக்கு அவரோட ஆட்சி தான் இருக்க போகுது. சந்திரபாபு நாயுடு தான் ஆட்சி செய்ய போறாரு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுனால என்ன அரசியல் லாபம் அவருக்கு இருக்க போகுது? ஜெகன்மோகன் ரெட்டியின் இறுதி அத்தியாயத்தை எழுத வேண்டும் அப்படிங்கிறதா இவங்க 2 பேரோட நோக்கமா இருக்க முடியும். இறுதி அத்தியாயத்தை எழுதுவதற்கு எப்போதுமே அவர்கள் இப்படியான சூழ்ச்சியை கையில் எடுப்பார்கள். அது இப்போ காலமாக சனாதனர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் தாயம் தானே இது. அரசியல் சூது என்பது இப்படித்தான் இருக்கும். மகாபாரதம் எதனால வந்தது? அதைத்தான் திரும்ப விளையாடிட்டு இருக்காருங்க இப்போ. அதனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா இதுதான் லாபம். தன்னுடைய ஆட்சியின் திறமையின்மையை மற்றவர்கள் மீது பழியை தூக்கி போடுறதுனால குறைச்சிடலாம். இப்போ ஆந்திராவில் பெரிய மழை வெள்ளம் வந்தது. அதற்கான நிவாரண நடவடிக்கைகள் அதிகமாக செயல்படவில்லை அப்படிங்கிறது மக்களோட முணுமுணுப்பா இருக்கு. அந்த முணுமுணுப்பை எப்படி போக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு. அந்த பெரிய கோடு எப்படின்னா சென்டிமெண்டாக சேர்ந்த விஷயமா இருந்துடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். நாடு முழுக்க விவாத பொருளை அதுவாகவே பரவ ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால இதை செய்திருக்காங்க. எப்போவுமே மோடி பாருங்களேன், கடந்த தேர்தல் அப்போ, நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பூரி ஜெகநாதர் விஷயத்தை கையில் எடுத்தார். அது மாதிரி எப்பவும் தேர்தல் வருது, தேர்தலில் உங்களுக்கான வாக்கு சதவீதம் சரியாக இல்லை, குறைகிறது அப்படின்ன உடனே கடவுளை எடுத்துக்கொள்வார், கடவுள் பிரசாதத்தை எடுத்துக்கொள்வார், அல்லது கடவுளோட பொக்கிஷத்தை எடுத்துப்பார். கடவுளும் நம்முடைய பிரதமர், கடவுளின் குழந்தைக்கு ஒரு தேர்தல் விளையாட்டு பொம்மை தான். ஓகே. ஆனால் இதில் இப்போ இது பேக் ஃபயர் ஆகாதா? சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இன்னுமே கடுமையாக சில குற்றச்சாட்டுகள் சந்திரபாபு நாயுடு மேலே முன்வைக்கிறாங்க. இது அவருடைய சுயநலத்துக்காக சில விஷயங்கள் சொல்கிறாரு, பக்தர்கள் இழிவுபடுத்துறாரு, இது மனிதத்தன்மையற்ற ஒரு செயலை இந்த மாதிரி புனிதமான விஷயத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுனால, அரசியல் ரீதியாக முன்வைக்கிறதுனால அவர் மனிதராக இல்லையான்றே ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ அவருக்குமே அது நெருக்கடி தான். அவரும் அந்த அரசியலை சரியாக செய்ய வேண்டியது இருக்குல்ல. அது மிகச்சரியான வார்த்தையை நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்கார். இவர் மனிதரா இல்லையாங்கிற சந்தேகமே இருக்கு அப்படின்னா அதைத்தான் நாம் கடவுளின் குழந்தையை பார்த்தோம் கேட்குறோம். அவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வைப்பதற்காக எல்லாவற்றையும் செய்வார்கள். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாமல்
மனசாட்சியே இல்லாத பல செயல்களை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த லட்டு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட அபாண்டம் இது! அது அப்படி அது தவிர இன்னொன்னு யோசிங்க பாலாஜி. திருப்பதி கோயிலுங்கிறது நீங்களோ நானோ உள்ள நுழைஞ்சிட முடியுமா? சுலபமாக நுழைஞ்சிட முடியுமா? இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட நம்மால் அங்கே எதையுமே செய்ய முடியாது. ஒரு கல்லை கூட தொட்டு பார்க்க முடியாது, ஒரு புல்லை கூட தொட்டு பார்க்க முடியாது. போனா அங்க கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை ஜர்கண்டி 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 தான். அப்படி இருக்கும்போது நீங்க எதை சொல்லி நீங்க உள்ள போக முடியும் மத்தவங்க? இது முற்ற முழுக்க ஒரு இரும்பு கோட்டை இல்ல. ஆந்திராவின் இந்த கோயில் என்பது ஒரு இரும்பு கோட்டை. அது உள்ள யார் கடவுளே கூட உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு அது வைதிகர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கும் போது இது எப்படி நடந்திருக்கும்? அப்போ வைதிகர்கள் அங்க அத்தனை பேரும் இதுக்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிஓ முதற்கொண்டு, தேவஸ்தானத்தின் அறங்காவலர்கள் முதற்கொண்டு, இந்த லட்டு தயாரிக்கின்ற அந்த தயாரிப்பில் இருப்பவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். இதுல எங்கேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி வருவாரு? அவர் சிஎம் ஆக இருந்தவர். அவருக்கு இதை பத்தியெல்லாம் கவனிக்கிறதுக்கான நேரம்? இது முற்ற முழுக்க ஒரு தனியார் நிறுவனமாகத்தானே இருக்கு. தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் கோயிலே இருக்கு. இல்ல அரசு கட்டுப்பாடுன்னு சொன்னாலும் இது தனிப்பட்ட நிர்வாகம் உள்ள ஒரு நிறுவனம். அதுல சிஇஓ எல்லாருமே ஐஏஎஸ்னா கூட அந்த அறங்காவலர்கள் தான் ஆல் பவர்ஃபுல். அதுல கடந்த முறை அந்த அறங்காவலர் தலைவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னன்னா, நீங்க எதுக்கு விஐபிஸ்க்கெல்லாம் இவ்வளவு மரியாதை தர்றீங்க அப்படின்ன உடனே, எனக்கு விஐபிஸ் வந்தாதான் எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், எங்களுக்கு லாபம், அதனால நாங்க கடவுளை கூட மதிக்க மாட்டோம், இவங்கள தான் மதிப்போம். அப்படி தன்னுடைய மனசாட்சி எல்லாத்தையுமே வித்தவங்க தானே இவங்க. அப்படிப்பட்டவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. அப்ப இதுல ஏதாவது தவறு நடந்தால் இவர்களுக்குத்தான் பொறுப்பு, இவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எங்க இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி இதுல வர்றாரு? அப்ப இதுல நீங்க இவ்வளவு தூரம் ஒரு கலப்படம் நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது உண்மையாக இருந்தால் அதையெல்லாம் பார்க்காம தான் இவ்வளவு வருஷம் நீங்க அங்க பணி புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? கடவுளுக்கு சேவை செஞ்சு தயாரிக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஒரு மாற்றம் தெரியாமலா போயிடும். அதாவது நீங்க சொன்னது போல 300 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த ஒரு லட்டு, அது வந்து புவிசார் குறியீடு பெற்ற குறியீடு கூட கிடைச்சிருக்கு, உணவு, ஒரு பிரசாதம். ஆமா, அதுல வந்து சில விஷயங்கள் மாற்றி கலக்கப்படுது அப்படின்றப்போ அந்த மாற்றங்கள் தெரியாமலா வந்து அதை செய்துட்டு இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான், அதைத்தானே எல்லாருமே கேட்கிறோம். அதுல வேற யாருமே கிடையாது. இந்துக்கள்னு சொல்றவங்க கூட அங்க கிடையாது, வைதிகர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னா இன்னொரு விஷயத்த நான் வெளிப்படையா எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்கேன். நாத்திகர்கள்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலே வைதிகர்கள் தான் நாத்திகர்கள். அவங்க வெளிப்படையா என்ன தெரியுமா சொல்வாங்க? கோயில் கருவறையில இருக்கிறது வெறும் கல்லுன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நாங்க எல்லா அட்டுழியத்தையும் உள்ள இருந்து தைரியமா பண்ணுவோம். ஆனா வெளியில இருக்கிற மக்களுக்கு அந்த கடவுளை பார்த்தா பயம், அதனாலதான் அவங்க கொஞ்சமாவது அச்சத்தோட இருக்காங்கன்னு கருவறைகளில் எத்தனை பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு. கருவறைக்குள்ள யார் போக முடியும்? இந்துக்கள் போக முடியுமா? முடியாது. அப்படிங்கும்போது வைதிகர்கள் தான் போக முடியுங்கும் போது அவர்கள் தான் உண்மையில் நாத்திகர்கள். அதை நான் பல இடங்கள்ல வெளிப்படையா பேசியிருக்கேன். இந்த லட்டு தயாரிக்கிறது ஸ்ரீவாரி வைஷ்ணவ அந்த பேரெல்லாம் வச்சுப்பாங்க. 1.5 மைல் நீளத்துக்கு இருக்கிற எல்லா சாமி பேரையும் கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. அது ஏன்னா நம்மை அச்சுறுத்துவதற்கு. நமக்கு அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஐயோ கடவுள் பேரால சிவன் சொத்து குலநாசம்னே நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு கோயில்ல இருந்து வரும்போது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு வர்றவங்க நாம. ஆனா கோயில்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு சத்திய சாட்சி சமீபத்துல நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன? உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க, எங்க போடணுமோ போடுங்க அப்படின்னாங்க. அப்ப கோயில் என்கின்ற அந்த நிறுவனத்தை வைத்து, கடவுள் என்கின்ற அந்த அடையாளத்தை வைத்து தங்களை வளப்படுத்தி கொள்பவர்கள் தான் இவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நீங்க கேக்குறீங்க திரும்ப திரும்ப அந்த இடத்துல இருந்த சூப்பர்வைசர்ஸ், அவங்க மேற்பார்வையாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அதேதான் நமக்கும் கேள்வி. இதுல இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க உணரணும். தமிழ்நாட்டின் மீது மீண்டும் கல்லெறிகிறார்கள். பழனி பஞ்சாமிரதத்திலையும் இது கலப்படம் இருக்கு, கலப்படம். ஆனா தமிழ்நாடு அரசு உடனே பதில் சொல்லியாச்சு, ஆவின்ல இருந்து தான் நாங்க ப்ரொக்யூர் பண்றோம் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஏஆர் ஃபுட் டைரிஸ், அவங்க தான் இதுக்கான நெய்யை அனுப்புகிறாங்கன்னா அவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க அனுப்புறது வெறும் 0.1% தான். ஏன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க டெண்டர்ல, அதுல நாங்க கொடுக்கறது 0.1% அப்படிங்கும்போது எங்களோடது ரொம்ப மினிஸ்கியூல் அப்படிங்கிறாங்க அவங்க. அதனால மோடி அவர்கள் பூரி ஜெகநாதர் கோயில் பத்தி பேசிட்டு
பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷத்தோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு எப்படி ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கினாரோ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற நெய்யால் கலப்படம் என்கின்ற ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு சிந்தனையும் கொடுக்குது நமக்கு. என்னன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பால் பொருட்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, அதற்கு மீண்டும் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், உரிமத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சி பின்வாசல் வழியாக வருகிறதோ அப்படிங்கிற பேச்சும் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு பாலாஜி, இப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா நாம பேசுறதுக்கு முன்னாடி பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஏத்துக்கிறது இல்லை. ஐயோ அப்படியா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க தெளிவா சொல்றாங்க, இது ஒன்றியம் செய்கின்ற நாடகம், அதுக்கு சந்திரபாபு நாயுடு பலிகடா ஆயிட்டாரு, அதனால அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால இந்த அரசியல் நாடகங்கள் இனிமேல் இந்தியாவில் எடுபடாது அப்படிங்கிறத இந்த நாடகத்தை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூத்திரதாரிகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். லட்டு விவகாரம் வெளியில் வந்த பிறகு 2 விதமான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று வந்து பவன் கல்யாண் சொல்றாரு, சனாதன தர்மத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும், இந்தியா முழுமைக்கும் அந்த அமைப்பு உருவாக்கி கோயில்களை நம்ம பராமரிக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு புறம் வந்து ஃப்ரீ டெம்பிள்ஸ் அப்படின்னு அரசாங்கத்திடமிருந்து கோயில்களை நம்ம வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. இது ஆண்டாண்டு காலமாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தான். அப்போ இந்த இரண்டுகளும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுதான் அவர்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். இதற்காகத்தான் இந்த நாடகம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்க, சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற மன்னர்கள் கட்டிய கோவில், இதுல எங்கே சனாதனம் வந்தது? இவர்கள் வந்தேரிகளுடைய சிந்தனை தான் சனாதனம். வந்தேரிகள் வேறு ஒரு தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து இங்கே குடியேறியவர்கள். ஆனால் இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டது நம்முடைய மன்னர்களால், நம்முடைய மக்களால். நாம கல்லையும் மண்ணையும் சுமந்து சிலை வடிச்சு கோயிலை கட்டி நம்மளோட சொந்த காசை போட்டு கட்டி வச்சிருக்கோம். நோகாம நுங்கு திங்கிற மாதிரி, வாழைப்பழத்தை உரிச்சு என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி இவங்க வேற எங்கேருந்தோ வருவாங்களாம் நாடோடிகளா, வந்து இங்க நம்மளோட சொத்துக்களை, நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய பாரம்பரியங்களை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கம் இப்ப புரிபடுதா? ஏன் கோயில்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னா, இவங்க அப்ப விடுவிச்சு யார்கிட்ட கொடுப்பாங்க அதை சொல்லுங்களேன். முதல்ல இவங்கள்ட்ட கேட்டு சொல்ல, பவன் கல்யாண்ட்டே ஒரு நடை போய் கேட்டு வந்துடலாம். சரி, விடுவிச்சிருவோம், விடுவிச்சு யார்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னா வைதிகர்கள்ட்ட தான் போகுது. அவங்க செய்த அந்த ஊழல்களால், சூழ்ச்சிகளால், சுரண்டல்களால் அவர்களிடமிருந்து கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்பதனால் தானே தமிழ்நாட்டில் நீதி கட்சி உருவானது. தமிழ்நாட்டில் நீதி கட்சி வந்த பின்புதானே இந்து சமய அறநிலையத்துறையை 1 நூற்றாண்டுக்கு முன்னாலேயே உருவாக்கி காட்டியிருக்கோம்ல. அதனால தானே முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதுகிறார், கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்களின் கூடாரமாக மாறக்கூடாது என்பதுதானே நோக்கம். அப்போ இவர்கள் கையில் கொடுத்தால், வைதிகர்கள் கையில் கொடுத்தால் எதை நோக்கி நகர்கிறார்கள்ங்கிறத பாருங்க. தமிழ்நாட்டில் உரத்த குரல் எப்போதும் இருக்கிறது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது. ஆனா வேற எந்த ஊர்லயும் அப்படி கிடையாது. அவர்கள் மட்டும்தான் கோல் வச்சுகிறார்கள். அப்ப திரும்பவும் முற்ற முழுக்க எல்லாவற்றையும் உங்களிடமே அவர்களிடமே கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது இந்தியாவின் தர்மம் இல்லை, இந்து மதத்தின் தர்மமும் கிடையாது. சனாதன தர்மம் என்பது மனு நீதி சொல்லுகின்ற எதேச்சாதிகாரம். அது திரும்ப திரும்ப அந்த 4 வர்ணத்தை மட்டுமே தான் பேசும். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதனால இவர்களிடமிருந்து, சனாதனர்களிடமிருந்து கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற குரலைத்தான் நாம் உறக்க எழுப்பியாக வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஃப்ரீ டெம்பிள்ஸ் அப்படின்னாலும் திரும்ப அதே கேள்விதான். அரசு நிர்வாகம் தானே செய்யுது, வேற எதையும் பண்ணல. அந்த நிர்வாகத்தை கூட நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல என்ன நடந்ததுன்னே மக்களுக்கு தெரியல இல்ல. அது மாதிரி மூடு மந்திரமாகத்தான் எல்லாமே இருக்கும். நாம் யாருமே உள்ளே நுழைய முடியாது. போனாலும் ஜருகண்டி ஜருகண்டின்னு விரட்டப்படுவோம். சரி, இவ்வளோ பேசுறாங்களே, அந்த கோயில்ல, திருப்பதி கோயில்ல லட்டு வாங்குற இடத்துல நடக்கிற குருஷேத்திர யுத்தம் என்னன்னு தெரியுமா? குருஷேத்திர யுத்தமே நடக்கும். சாமியை கும்பிட்டுட்டு சுத்தி வந்துட்டு போய் லட்டு வாங்கிட்டு வரலான்னா, அங்க சின்ன இடம், அவ்வளோ கம்பி கட்டி ஆட்டு மந்தைகளை உள்ள நுழைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. மக்களாகிய நம்மை அவர்கள் அவ்வளவு தூரம் அலட்சியமாக நடத்துவார்கள். ஒரு கவுண்டர்ல ஒருத்தர் தான் உட்கார்ந்துருப்பாரு, அவர் தான் பில்லு போடணும், அவர் தான் லட்டு எண்ணி கொடுக்கணும் நமக்கு. எதுக்குப்பா இதுல ஸ்டாஃப் கூடுதலா போடக்கூடாதுன்னா, இல்லை, நாங்க ஒருத்தர் தான் கொடுப்போம்.
லட்சக்கணக்கான லட்டுகள் தினமும் 3 லட்சம் லட்டு விற்கிறது அப்படின்னா 3 லட்சத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் என்னவோ 30 பேர் தான். இந்த குளறுபடிகளை எல்லாம் சரி செய்யாம எப்பவும் வர்ற விஐபிஸ்க்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரே வேலையா இந்த தேவஸ்தான குழு நடந்துட்டு இருக்கு. அதனால அவர்கள் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம். தவறு நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். பட் இவர்களுடைய ஒப்புதலில் தான் எல்லாமே நடந்திருக்குன்னா சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். நீங்க மாற்ற வேண்டியது அந்த அறங்காவலர் குழு அத்தனை பேரையும், அந்த கோயிலில் இருக்கின்ற ஸ்டாஃப் அத்தனை பேரையும். இன்னொன்னு பாலாஜி, இந்த லட்டு பிடிக்கிறாங்கல்ல, அதுக்கு கூட போன வருஷம் ஒரு விளம்பரம் வந்தது. என்னன்னா வைதீக பிராமணர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு கூட நம்ம எதிர்வினை ஆற்றினோம். அதனால லட்டு பிடிக்கிறது கூட இவங்க தான் பிடிக்கணுமா அப்படின்னு. இல்ல, பாரம்பரிய முறைப்படி ஒரு ஒரு குடும்பம் தான், அதாவது அந்த ஸ்ரீவாரி வைஷ்ணவ பிராமணர்கள் அவர்கள் தான் வந்து அது பண்ணுவாங்க. ஏன் கடவுள் வந்து சொன்னாரா? எப்ப சொன்னாரு இவங்க மட்டும்தான் பிடிக்கணும் எனக்கு? அவங்கள தான் கரெக்டா உருண்டை பிடிப்பாங்க. இதுதான் லட்டு உருட்டுறது, இந்த மாதிரி வடை சுடுறது எல்லாமே இவங்களால தான் முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த லட்டு உருட்டுறதுல கூட நாம யாருமே உள்ள போக முடியாது. அந்த வாங்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது எங்கே இருந்து இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல், இவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது தவிர இன்னொரு விஷயம், அந்த காணொலியை பார்த்தேன் சமீபத்தில், லட்டு பிடிக்கிற அந்த காட்சி. அவர்களுக்கு இடது கை என்பது தீண்டத்தகாதது, புனிதம் இல்லாதது. ஆனா இந்த வைதிகர்கள் பிடிக்கும்போது அந்த இடது கை புனிதமாயிடுச்சா? அவங்க அந்த கையை அப்படியே ஒரு கிளவுஸ் கூட போட்டுக்கலப்பா, அப்படியே தான் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அருவருப்பாக இல்லையா? நமக்கு அருவருப்பா இருக்கா இல்லையா? உங்களுக்கு வேணா உங்களோட இடது கை புனிதமா இருக்கலாம், ஆனா அதை பார்க்குற எங்களுக்கு அருவருப்பா இருக்கு இல்லையா? எங்களுக்கு 2 கையிலையும் வேறுபாடு கிடையாது. ஆனா நீங்க சொல்கின்ற அந்த கோட்பாட்டின்படி இது தவறு தானே? எந்த விதமான ஹைஜீனிக் சுகாதார முறையும் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற அந்த ஒற்றை வேலையை வைத்துக்கொண்டு எவ்வளவு பக்தர்களோட மனசை புண்படுத்தியிருக்காங்கிறத இப்ப புரிஞ்சுக்கணும். அவர்களோட தலைமுடிக்கு விழலாம், அதுல என்ன அவர்களோட வேர்வையை கூட விழலாம். அவர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கழிவறைக்கு கூட போயிட்டு வரலாம். அப்ப கையை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரியான இயல்பான கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? இதையெல்லாம் சரி செய்யவே இல்லை. ஆனால் ராகுல் காந்தி இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புனித தலங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருடைய கோரிக்கையும் ஒரு முக்கியத்துவமா இருக்கு இல்லையா? அதிகாரிகள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள் போது ராகுல் காந்தி சொன்னது கரெக்டு தான். அதோட புனிதத்தை காப்பாற்றுங்கள் தானே சொல்றாரு. எதேச்சாதிகாரத்தை காப்பாற்றுங்கள்னு சொல்லல. சாங்டிட்டிங்கிற வார்த்தை தான். அது வந்து கோயிலுக்கு மட்டுமே இல்லை, ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே இருக்குல்ல, மனித குலத்துக்கே உண்டு இல்ல. மனுஷனே இல்லையா நீ? ஏன் எப்படி இப்ப பிஹேவ் பண்ற அப்படின்னா நீ அந்த சாங்டிட்டி இல்லாம இருக்க நடந்துக்கிறேங்கிறதா அர்த்தம். அதனால கோயிலுக்கு மட்டும்தான் புனிதத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. ஆனால் இவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த எதேச்சாதிகாரிகள், அந்த வைதிகர்கள் நாங்கள் மட்டுமே புனிதமானவர்கள்னு எப்போ எதேச்சாதிகாரம் பேசுறதுனால தான் இந்த கிளாஷ் வந்து நிக்குது. அதைத்தான் நம்முடைய ராகுல் காந்தி சொல்றார். அவர் சொல்கின்ற கருத்தில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அது ஒரு சிபிஐக்கும் அந்த சாங்டிட்டி இருக்கு, இடிக்கும் அந்த சாங்டிட்டி இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கும் அந்த சாங்டிட்டி இருக்கு, லெஜிஸ்லேச்சருக்கு அந்த சாங்டிட்டி இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த சாங்டிட்டி இருக்கு. ஆனால் சாங்டிட்டி என்பது ஒரு அதனுடைய அறம், அதைத்தான் நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் இவர்கள் எல்லா இடத்திலும் அறம் வழுவியவர்களாக, தாங்கள் மட்டுமே அறத்தை காப்பாற்றுபவர்களாக நினைத்து கொள்வார்கள். ஆனால் முற்ற முழுக்க அறம் பிறழ்ந்த செயல்களை செய்பவர்கள் இவர்கள் என்பது. அதிலும் கூடுதலா இந்த கோயில், இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவர்களுடைய அந்த ஆகம விதின்னு ஒரு வார்த்தையை சொல்லி மயக்குவாங்க தெரியுமா? அது என்னப்பா ஆகம விதி, கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது சொல்ல தெரியாது. அப்படி மற்றவர்களுக்கு புரியாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை புரிந்து கொள்ள விடாமல் செய்வதில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள். அதனால இவர்களைத்தான் நாம் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு கூட அந்த கோயிலுக்குள்ள போக முடியாதுங்கும் போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா அதுக்கு முற்ற முழுக்க பொறுப்பு, 100% பொறுப்பு அந்த அறங்காவலர் குழு, அங்கே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள், அங்கே பணிபுரிகின்ற கண்காணிப்பாளர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதுல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எந்த விதமான பங்கும் இருக்க முடியாது என்பது இது சனாதன சூழ்ச்சி என்பதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லி ஆகணும்.
இப்போ கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள், குறிப்பா கவுண்டர் டிக்கெட்ல இருந்து, பூஜைக்கான டிக்கெட்ல இருந்து, எல்லா விதமான விஷயங்களும் வந்து அக்கௌண்டபிலிட்டி ஒரு விஷயம் இருக்கு. என்ன நடந்தாலுமே வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தானே இருக்கு. இப்ப என்ன நடந்தாலும் காசு வாங்குறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தானே போய் சேருது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்ப அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல இந்த கோயில்ல இருந்து வர்ற வருமானத்தை கோயில் தான் நிர்வாகம் செய்யுது. நம்முடைய திருப்பதி தேவஸ்தானத்திலயும் அதான். அந்த வருமானம் அப்படியே அரசாங்கத்துக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது. தேவஸ்தான குழு அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான செயல்களை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட கோட்பாடு, கொள்கையே அதுதான். அதில் கூடுதலாக நீங்கள் சொல்கிறீங்க வருமானம் வருது அப்படின்ட்டு. இந்த வருமானம் வர்றதுங்கிறது நாம் கொடுக்குற 5ம் 10ம் தட்சணை, உண்டியல், இதனால் வேற எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. அது தவிர ஒன்றிய அரசு என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? இப்போ ஜிஎஸ்டின்னு எதை வாங்கினாலும் ஒரு சமீபத்தில் அந்த பன் பட்டர் ஜாம் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு தெரியும். எதை வாங்கினாலும் ஜிஎஸ்டி போடுறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தானே ஜிஎஸ்டி. இந்த வைதிகர்கள் செய்கின்ற இந்த பூஜைக்கு, புனஸ்காரத்துக்கு, நம்ம வீட்டிலலாம் வந்து பண்ணுற அந்த சடங்குகளுக்கு நாம் அவங்களுக்கு தட்சணை கொடுக்குறோம். அந்த தட்சணை அக்கௌண்டபிள், அது ஒரு சர்வீஸ் தானே. அவங்க வந்து பண்ணுற அந்த மந்திரம் சொல்கிறதுங்கிறது ஒரு சர்வீஸு. இப்போ பியூட்டி பார்லரில் போய் ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டால் அது ஒரு சர்வீஸுங்கிற மாதிரி அவங்களோட தொழில் அது. மந்திரத்தை சொல்கிறது அவங்களோட தொழில். இட்ஸ் அ சர்வீஸ். அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நாம் கொடுக்கின்ற ரூபாய்க்கு நீங்கள் என்னைக்காவது பில் கொடுத்துருக்கீங்களா? இல்லை வாங்குகின்ற அந்த அர்ச்சகர், இருங்கப்பா நான் போய் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு வந்துடுறேன், இவ்வளோ ரூபாய் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு என்றைக்காவது அவர்கள் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா? பூஜை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி. அது தவிர கங்கா ஜலத்துக்கு இந்தியாவில் ஜிஎஸ்டி கிடையாது. அது மாதிரி பூஜை சாமகிரி அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் ஜிஎஸ்டியோட அந்த ஆஃபீஸோட வெப்சைட் எடுத்து பார்த்தாலே எதெல்லாம் எக்ஸம்டட்னு போட்டால் முதல்ல வர்றது கங்கா ஜலம். அப்புறம் பூஜை சாமகிரி, அதாவது பூஜை பொருட்கள் இருக்குல்ல, தர்ப்பை புல், அது இதுன்னு, அதுக்கு எல்லாமே எக்ஸம்டட். அது மாதிரி இவங்களுக்கு என்ன பணம் வருது? நம்ம வீட்டில் கூப்பிட்டா ஒரு 5000 கொடுப்பீங்க, 10,000 கொடுப்பீங்க. அம்பானி அதானி மாதிரி பெரியவங்க வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா அவங்க லட்சக்கணக்கில் கொடுப்பாங்கல்ல, அப்படியே தானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி கொடுக்குறாங்களா? இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா? நேற்று வரைக்கும் சைக்கிளில் வந்த ஒரு அர்ச்சகர் அப்புறம் ஸ்கூட்டரில் வருவார், அப்புறம் பைக்கில் வருவார், அப்புறம் பென்ஸ் காரில் வராருல்ல. நீங்களும் நானும் நடந்தே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் எல்லாமே அக்கௌண்டட். இவங்களோட வருமானம் எதுவுமே அக்கௌண்ட்டில் வரல. அவ்வளவு பெரிய பணப்புழக்கம் இந்த வைதிகர்களின் வாழ்வில் இருக்கிறது. அது எதுவுமே அக்கௌண்ட் ஆகலைங்கிறத நாம் வெளிப்படையாக உரக்க பேசி ஆகும். இதுக்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ லட்டு வாங்குறோம் திருப்பதி தேவஸ்தானம், இதில் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா? பில் எடுத்து பாருங்க இனிமேலிருந்து. அது மாதிரி நம்ம போய் வாங்கினா நமக்கு கணக்கு இருக்குது. 4 லட்டோ என்ன தான் கொடுப்பாங்க. ஆனால் விஐபிஸ் வரும்போது அவங்களுக்குன்னு தனியாக பையில் பார்சல் பண்ணி லட்டெல்லாம் போகுது இலவசமாக. அப்படின்னா இதற்குள் நடக்கின்ற அத்தனை ஊழலையும் உரக்க பேச வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அதில் வர்ற விஐபிஸ்க்குன்னா தனி ட்ரீட்மெண்ட்டு. அங்கே நாம் போனால் பிடிச்சி தள்ளுறதா நடக்கும், ஜருகண்டி தான் நடக்கும். விஐபிஸ் வந்தாச்சுன்னா அவங்களோட புகைப்படம் கொடுக்கறது என்ன? இது என்ன டோல்கேட்டில் ஒரு பெரிய பேனர் இருக்கும் தெரியுமா, யாரெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு. அது மாதிரி திருப்பதி தேவஸ்தான கோயில்லையும் இவங்கெல்லாம் வந்தால் அவங்களுக்கு தனி சிறப்பு மரியாதை. ஒரு கோயிலில் கடவுளோட சன்னிதானத்தில் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு வருமானத்தில் அது அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய நியாயமான வரியை கூட செலுத்தாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது பெரிய கேள்வி. எந்த வைதிகரையாவது கேட்டு பாருங்க, அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா? அவங்க வாங்குற அந்த சர்வீஸ்க்கான பணத்துக்கு அவங்க கணக்கு காமிக்கிறாங்களா? எதுவுமே கணக்கில் வராது. கோடிக்கணக்கான பணம் புரண்டு கொண்டிருக்கிறது, உழன்று கொண்டிருக்கிறது இந்த இடத்துல. ஆனால் ஒரு ஏழை பிராமணர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை வைத்து தானே நம்மை மயக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் ஏழைன்னு சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் அந்த இறைவனோட வேத மொழியான மந்திரமே இருக்குல்ல. அப்போ நீங்கள் எப்படி ஏழையாக முடியும்? அந்த ஏழை பிராமணர்களுக்கு தான் 10% நம்முடைய மோடி அவர்கள் என்ன கொண்டு வந்தார்? இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தார். ஏழைன்னு சொல்லியே ஊரை ஏமாற்றிட்டு இடபிள்யூஎஸ்குள்ளேயும் உள்ளே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அது தவிர அந்த ஃப்ரீ டெம்பிள்னு பவன் கல்யாண் சொல்கிறாருல, அதற்கான ஒரு சூழ்ச்சி தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா நடந்துட்டுருக்கு? அது பேப்பரில் விளம்பரம் கூட வருது. குலதெய்வம் கோயில்னு இருக்குல்ல,
அது மாதிரி சிறு தெய்வம் கோயில்கள் கிராமப்புறங்கள் எல்லாம் இருக்கு. அதுல உள்ளவர்கள், அதுல யாரு பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க? நம்மளை மாதிரி நம்ம ஊர் கோயில், நம்மளோட கோயில்னா நாம தான் அதை போய் குளிப்பாட்டி துணியை மாட்டி பூஜை மாலையை போட்டு சந்தனத்தை தடவி குங்குமத்தை வச்சுட்டு ஏதோ கிணிகிணின்னு மணி ஆட்டிட்டு வந்துடலாம். ஆனால் இதை கூட சரிப்படுத்த வேண்டும், இதையும் ஆகம முறைப்படி கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு மாசமும் விளம்பரம் பத்திரிகையில கொடுத்து இந்த மாதிரியான சிறு தெய்வ கோயில்கள் குலதெய்வ கோயில்களில் எப்படி ஆகம முறைப்படி வழிபாடு செய்வது, வழிபாட்டு முறைகளை சொல்லித் தருவதற்காக வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பெரும் கோயில்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் தந்தை பெரியாரோட கனவு எல்லா சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று, கருவறைக்குள் நுழைய வேண்டும் என்று. அதற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மசோதா கொண்டு வந்தால் நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டமாக்கி இருக்கிறார். ஆனால் செயல்பட முடிகிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான நியமனம் செய்யப்பட்ட அர்ச்சகர்கள் உள்ளே வரவிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு இருக்கிறது. அதை நான் பல முறை பலரும் என்கிட்ட சொல்ல கேட்டிருக்கேன். அதை தவிர இந்த சிறு தெய்வ கோயில்கள்னு சொல்றாங்களா, அதை கைப்பற்றுவது தான் இப்போது இவர்களுடைய அடுத்த அஜெண்டாவாக இருக்கிறது. அதனால தான் சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இவர்கள் உள்ளே வருகிறார்கள். சனாதன தர்மம் வேறு, இந்துக்களுடைய தர்மம் வேறு. அவர்கள் வைதிகர்கள், நாம் இந்துக்கள். இந்துக்கள் என்பவர்கள் அவர்களுடைய கோட்பாட்டின்படி 4 வர்ணம் சொல்வாங்கல்ல, அதுல முதல் வர்ணம் அவர்கள், மீதி 3 வர்ணம் அல்லது அருந்ததியர், அதற்கும் கீழே இருப்பவர்கள், நாம எல்லாரும் இந்துக்கள். ஆனால் கோல்வாக்கர் சொல்லுவார் அவரோட புத்தகத்துல, பெருவாய்ப்பாக நல்வாய்ப்பாக ஆங்கிலேயன் இந்துக்கள் என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்து விட்டான். அதனால் நாம் அந்த வார்த்தையை இறுக பற்றி கொள்ள வேண்டும், அப்போதுதான் இவர்களையும் நம்மால் அடிமைப்படுத்த முடியும் என்ற வார்த்தையை அவர் எழுதுகிறார். எவ்வளவு தூரம் சூழ்ச்சி செய்திருக்கார் பாருங்க. அதனால்தான் தந்தை பெரியார் திராவிடர் என்ற வார்த்தையை சொன்னார். ஏன் தமிழர்னு நீங்க அந்த திராவிடர் இயக்கம்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க, தமிழர் இயக்கம்னு ஆரம்பிக்கிறதானே அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, தமிழர்னு சொல்லிட்டா இவங்களும் உள்ள வந்துருவாங்க, திராவிடர்னு சொல்லி பாரு இவங்க யாருமே உள்ள வரமாட்டாங்க அப்படின்ற தெளிவோடு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் இவங்க சனாதன தர்மம்னு சொல்லும்போது சனாதன தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு என்கின்ற தெளிவை நாம் சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.